வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வார்த்தையின் திருவுணவால் வார்த்தையின் திருவுணவால் பலமாய் காப்பவரே, பலமாய் காப்பவரே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உபாகமம் 2 நாளாகவும் 13:18 யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். யுத்தத்துக்கு போகும்போது அவங்க கர்த்தரை சார்ந்து கொண்டாங்களாம். மனித பள்ளத்தையோ தன்னுடைய படை பள்ளத்தையோ அவங்க சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் என்ன செய்தாங்க? விடுதலை பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள், சத்துருவை மேற்கொண்டார்கள். யோசபாத் ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டார், ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டார். இப்படி யூத ராஜாக்கள்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார். தாவீது ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டார். அதனால தான் எதிரிகள் மேலே ஜெயம் எடுக்க முடியுது. கோலியாத்தை போய் வீழ்த்தும் போது பாருங்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நீ நிந்திக்கிற தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூழாங்கல்ல தான் எறிவார். அங்கே எவ்வளோ ஒரு பெரிய வெற்றி பார்த்தீங்களா? ஆயுதமே இல்லாமல் வெற்றி கிடைத்தது. அதே மாதிரி தான் எஸ்தர் காலத்துலேயும் பாருங்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பகைஞர்கள் எப்படி இவங்களை மேற்கொள்ளலான்னு ஒரு நாள் குறித்திருந்தாங்களா, இவங்களை கொன்றணும்னு சொல்லி. அந்த நாளிலே தானே காரியங்கள் மாறுதலாய் முடிந்து யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், யூத ஜனங்கள் மேற்கொண்டார்கள். இப்படி என்ன காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க? கத்தி எடுத்து போய் போரிடலை, ஆயுதம் ஏந்தி போரிடலை, ஆண்டவருக்கு முன்னால் உபவாசம் இருந்தாங்க. 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம். எஸ்தர் ராஜாத்தியும் அவங்களோடு சேர்ந்தவங்களும் ஆடு மாடு கூட ஒன்றும் குடிக்காமல் அப்படியே உபவாசம் இருந்தாங்க 3 நாள். அப்படி உபவாசம் இருக்கும்போது அங்கே கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. யூத ஜனங்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உபவாசத்தோடு சில காரியங்களை ஆண்டோடத்தில் கொண்டு போகும்போது அங்கே மேற்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்கு. உபவாசித்து ஆண்டோடைய பாத்துக்களை வெற்றி பெற்றிருக்கிறேன் நிறைய காரியங்களில். இன்னும் நம்ம ஆண்டவரை நெருங்கி என்ன செய்யணும்? உபவாசத்தில் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும், மேற்கொள்ள முடியும். பகைவர்களை மேற்கொள்ள முடியும், பாவங்களை மேற்கொள்ள முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், எதிரிகளை மேற்கொள்ள முடியும். ஆமென்.